50 லட்சம் அவர் தான் வின் பண்ண போறாரு நீங்க எல்லாருமே சொல்றீங்க. அன்அபிஷியல் அதிகமா இருக்காரு. ஓகே. சப்போஸ் சேனல் பாலிடிக்ஸ்ல அவர் கொடுக்கல அப்படின்னா இந்த 18 லட்சம் ரூபாய் அவருக்கு வராது. அப்ப நீங்க யார் என்ன பண்ணுவீங்க? அப்ப சப்போஸ்ன்ற இதுல இருக்கு ஒத்துக்கிறியா? அந்த சப்போஸ்ல இருக்கும்போது நாளைக்கு கிடைக்கிற பிரியாணியை விட இன்னைக்கு கிடைக்கிற தயிர் சாதம் பெட்டர்ன்னு யோசிக்க மாட்டியா? அரோரா தான் ப்ரோமோல காட்டினாங்க பாத்தீங்களா? அந்த அரோரா தான் அவ வாழ்க்கையில உருப்படவே மாட்டான்றாங்க. யாருமா நீ? சொல்லுங்க, நீங்க எவ்வளவு உருப்பட்டிருக்கீங்க கேட்போம் அப்படின்னு கேட்கணும்னு தோணுமா தோணாதா? இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்க எல்லாருமே ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க தனுஷ். இவனுக்கு ஆவும் தெரியாது, ஆவண்ணாவும் தெரியாது. இவங்களுக்கு சோனா என்னன்னே தெரியாது. சோஷியல் மீடியா ஃபுல்லா அப்படியே மாதிரி இன்னைக்கு வந்து மைக்க புடிச்சவன்லாம் ரிவ்யூவர்ன்ற பேர்ல சுத்துறாங்க. அரோராவுடைய ஒரே தடங்கள் என்னன்னா, ரியா அவர்கள் வீட்டுக்குள்ள வந்து அந்த பாக்ஸ கை வச்சிராத, செம்ம அடி உழுன்னு சொல்லிட்டு போனது மட்டும்தான் அரோரா மைண்ட்ல இருக்கு. ஆனா அரோராவுக்கு தான் வின்னர் ஆவன்ற நம்பிக்கை ஒரு துளி கூட இல்ல. அது அரோராக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இல்ல. நியாயப்படி அரோரா எடுக்க வேண்டிய காசு பாவம் அந்த புள்ள படிக்க போயிருக்கோம். அத போய் இப்படி இது இவர் புடிக்கிட்டாரே அப்படின்னு அவங்க பேசணும் நியாயப்படி பார்த்தா. ஆனா இவனுங்க கானவினோத் எடுத்ததுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ப்ரோஆக்டிவ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் ஜோ மைக்கேல் பவர்ட் பை ஆச்சி ஹோட்டல் சாம்பார். எஸ், வணக்கம் வணக்கம். ஆரம்பத்திலே தடுமாறுறீங்களே, என்னாச்சு? என்ன கதை? வாட் இஸ் தி மேட்டர்? பணப்பொட்டி அவர் எடுத்துட்டு போனாரு, தண்ணி போட்டியை நான் எடுக்க குதிஞ்சேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேச ஆரம்பிச்சிட்டே. அந்த ஃப்ரேம் மட்டும் பதறலனே, மனசும் பதறிடுச்சு. இன்னைக்கு எபிசோட் பார்த்து இப்படி போயிட்டு வந்துருச்சு. எனக்கு பார்த்தேன் 2 தோசை கேட்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை தோசை கேட்ட பத்தியா? அப்பவே தெரியும் உன் மனசு பதறின மொமெண்ட் தெரியும். சிரிக்காத, சிரிச்சுன்னா அது ஒரு வஞ்சமா சிரிக்கிறது. நீ வினோத் பெட்டி எடுக்கிறதுக்காக நீ சிரிச்சிருக்க. இப்ப ஐயோ இந்த ஐயோ நீ இப்ப சந்தோஷத்தை சொன்ன. ஓ, இப்படி நீ வந்து இப்ப வாயில விரல் வைக்கிறது வந்து காரணம் என்னன்னா வினோத் எடுத்துட்டு போயிட்டாரு. இது வேற யாரா இருந்தா உனக்கு ஓகே. சும்மா இருங்கடா, நானே வந்து ப்ரோமோல பார்த்ததெல்லாம் ஃபேக்கா இருக்கும், அது வந்து இருக்காது, நம்மள வந்து ஏமாத்துறாங்கன்னு முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எபிசோட் பார்த்தப்பறமேட்டு தான் கதறுது. வினோத் அவர்கள் எடுத்துட்டாரு பெட்டி. 50 லட்சம் வின் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட் 18 லட்சத்தோட போறான்றது மனசு வருத்தமா. நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். 50 லட்சம் அவர் தான் வின் பண்ண போறாரு நீங்க எல்லாருமே சொல்றீங்க. அன்அபிஷியல் அதிகமா இருக்காரு. ஓகே. சப்போஸ் சேனல் பாலிடிக்ஸ்ல அவர் கொடுக்கல அப்படின்னா இந்த 18 லட்சம் ரூபாய் அவருக்கு வராது. அப்ப நீங்க யார் என்ன பண்ணுவீங்க? அப்ப சப்போஸ்ன்ற இதுல இருக்கு ஒத்துக்கிறியா? அந்த சப்போஸ்ல இருக்கும்போது நாளைக்கு கிடைக்கிற பிரியாணியை விட இன்னைக்கு கிடைக்கிற தயிர் சாதம் பெட்டர்ன்னு யோசிக்க மாட்டியா? அவர் கரெக்ட் தான், அது எல்லாமே ஓகே தான். பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பணம் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மனசுல யார் நிக்கிறாங்க, யாரு மக்கள் வண்டியா ஒரு டைட்டில் வின்னர்ன்றதுதான் ஒரு கான்செப்டே. அவ்வளவுதான். அது டைட்டில் நீ கொடுத்தாலும் சரி, காசை கொடுத்தாலும் சரி, யாரு மக்கள் மனசுல நிக்கிறாங்களோ அவங்கதான் எப்பவுமே மக்களுடைய வின்னர். கானா வினோத் அவர்கள் அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ உருவாக்கி இருக்காரு. அவர் அந்த வீட்டுல நிறைய தவறுகள் செஞ்சிருந்தாலும் அவர் நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணிருக்காரு. நல்ல ஒரு டேலண்டான ஒரு மனுஷன். ஓகேவா? சூதுவாது பெருசா தெரியாத ஒரு மனுஷன். யார பத்தியும் பின்புறமா ரொம்ப பெருசா எல்லாம் பேசுறது கிடையாது. நல்ல மனுஷா இருந்து நல்ல மனுஷனா போயிருக்காப்ல. சோ அதனால ஓகே, அவருக்கு அந்த 18 லட்சம் ரூபாய் ஓகேன்னு தோணி இருக்கு. அதை எடுத்துட்டு போயிருக்காரு. அவர் சொல்றாரு. அதுதான் அவருக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பதான் ஃபீல் பண்றேன், முடிக்கிறப்பதான் பணம் எவ்வளவு முக்கியம்ன்றது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பணம் எனக்கு தேவை அப்படின்னு திவ்யா கிட்ட பேசுறப்பையும் அழுறாரு. அவர் அந்த பணம் எடுத்ததுக்கான காரணங்களை பேசுவோம் தனுஷ். நம்ம முதல்ல இந்த எபிசோட வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த எபிசோட் வர்றதுக்கு முன்னாடியே நேத்தே அவர் 18 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் எடுத்துட்டு போனதுக்கான காரணம் அரோரா அப்படின்ற சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேசப்பட்டுச்சு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவருடைய சாய்ஸ். அவர் தான் சொல்றாரு, அவர் தான் நான் தான் எடுத்தேன், எனக்கு வேணும்ன்றது. தனுஷ், இவ்வளவு தெளிவா பேசாதீங்க தனுஷ். இவ்வளவு தெளிவா நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு 6 அறிவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ப்ரோமோவை பார்த்தே
அந்த அவருக்கு பணம் எடுத்துட்டாரு, சிரிச்சாருன்னு ஒரு ப்ரோமோவ பார்த்தே நெறைய பேர் வந்து, அரோரா எப்படி இப்படி பண்ணா? தனுஷ், ஓ மை காட்! சிரிக்கிறாங்க. தனுஷ் நான் ஒருத்தங்க ஒரு சக அவங்க பல சேனல்ல ரிவ்யூ பண்ற ஒருத்தங்கள பார்த்தேன். நானும் பார்த்தேன். அந்த வீடியோ அவங்க நான் ஒரு பார்த்தேன். வீடியோ போட்டிருந்தாங்க. ம். ஓகேவா? அதாவது கானா இத எடுத்துட்டு போனதுக்கு அழுவுறாங்க. ஆனா அந்த வீடியோல பெர்ஃபெக்ட்டா மேக்கப்ப போட்டு, காதெல்லாம் அழகா வச்சுக்கிட்டு, அழகா எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா உட்கார்ந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒப்பாரிய வச்சாங்க பாருங்க. ஆனா அது நடிப்பு இல்ல. அது டிராமா இல்ல. அது ரியாலிட்டி. ஏன்? எதுக்கு இந்த விளம்பரம்? அப்படின்னு எல்லாருக்கும் கேட்க தோணுமா? தோணாதா? அதாவது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அதுலயே அப்படியே ஃபைனலா அரோரா தான். ப்ரமோல காட்டுனாங்க பாத்தீங்களா? அந்த அரோரா தான். அவ வாழ்க்கையில உருப்படவே மாட்டான்றாங்க. யாரும்மா நீ? சரி சொல்லுங்க. நீங்க எவ்வளவு உருப்பட்டுருக்கீங்க? கேட்போம். அப்படின்னு கேட்கணும்னு தோணுமா? தோணாதா? இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்க எல்லாருமே ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க தனுஷ். இவனுக்கு ஆவும் தெரியாது, ஆவன்னாவும் தெரியாது. இவங்களுக்கு சோனா என்னன்னே தெரியாது. சோசியல் மீடியா ஃபுல்லா அப்படிதானே கிடைச்சவன்லாம் போய்க்கிட்டு இருக்கு. தில்லல்கார மாதிரி இன்னைக்கு வந்து மைக்க சோசியல் புடிச்சவன்லாம் ரிவ்யூவர்ன்ற பேர்ல சுத்துறாங்க. ரிவ்யூவர்ன்ற ஒரு பேசிக் அர்த்தமே ஷோவ தான் ரிவ்யூ பண்ணணும். நீங்க உட்கார்ந்து இங்க சாபம் விடக்கூடாது. எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். ஒரு ஆளை தகுந்து அந்த கேமை நகர்த்திட்டு போக கூடாது. அதுதான் ரிவ்யூவருக்கான அழகுன்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கும் ஒரு பர்சனல் ஸ்டாண்ட் எடுக்காம பிஆர் பண்ணாம அன்னைக்கு டேல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்களுடைய கிராஃப் எப்படி இருந்திருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி போயிட்டு இருக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் அவர் ரிவ்யூ. ஓகே. சோ இப்ப என்ன நடக்குது தம்பி இந்த ஷோல அப்படின்னா, காலையில எஞ்சோனியே கானா வினோத் அவர்களுக்கும் வாட்டர்மெலனுக்கும் கடும் பிரச்சனை. எஸ். பாடல்ல ஒரு பிரச்சனை. அது பாடல்ல ஒரு பிரச்சனைன்றதா உனக்கு காட்டுனது. ஆனா அது கிடையாது. அதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகள் நடந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள. 24/7ல. அது என்ன நடந்துச்சுன்னா, இந்த உட்கார்ந்து பேசுவாங்க தெரியுமா? மார்னிங் ஆமா. ஆக்டிவிட்டி. ஆமா. மார்னிங் ஆக்டிவிட்டி. அந்த மார்னிங் ஆக்டிவிட்டில யார உங்களுக்கு பிடிக்கும், யார உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பேசுனாங்க தெரியுமா? ஆமா. ஒரு டாஸ்க் ஒண்ணு வைக்கிறாங்க. வீட்ல வெளிய வந்து யார் கூட போயிட்டு யார் கூட அவங்களுடைய தொடர்புல இருப்பீங்க, யார் கூட தொடர்புல இருக்க யாருக்கு மாட்டீங்கன்னு கேட்பீங்க. வைக்கிறாங்கல்ல. ஆமா. இந்த டாஸ்க்லாம் நடக்குதுல்ல. இந்த டாஸ்க்ல வந்து கானா வினோத் அவர்கள் வாட்டர்மெலனோட தொடர்புல இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா. அது இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்ச கையோட வாட்டர்மெலன் கத்த ஆரம்பிச்சிருவார். இதே மாதிரி லிவிங் ஏரியால தான் நடக்கும் அது. கத்த ஆரம்பிச்சு அவர் என்ன சொல்லுவாரு, சபரி தாங்க வின் பண்ணணும். ஏன் ஓட்டு சபரிக்கு தாங்க. உருவ கேலி பண்ற, இதோ பண்ற, அதை பண்ற, வினோத் வின் பண்ணவே கூடாதுங்க. வினோத் மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த சமுதாயத்தோட சீர்கேடுங்கன்னு பேச ஆரம்பிச்சிருவார். ஒரு கேமரால பேசுவார். ஒரு ஆட்கள் கிட்ட போய் பேசுவார். கூப்பிட்டு பேசுவார். இது எல்லாத்தையும் முடிச்சு சபரி அண்ணே உடுனே அண்ணே நான் வின் பண்ண சபரி நீ வின் பண்ணணும் சபரி நீ வின் பண்ணாதான் அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு நிறைய பேர் நீ ஹெல்ப் பண்ண அண்ணே நான் வின் பண்ணாலும் சரி வின் பண்ணலனாலும் சரி நான் ஹெல்ப் பண்ணுவேன் தயவு செய்து என் பக்கத்துல வராதண்ணே கெஞ்சராப்ல சபரி இல்ல சபரி நீ வின் பண்ணணும் சபரி உனக்கு தெரியாது வாட்டர்மெலன் ஃபேன்ஸ் கிளப் இருக்கு சபரி அந்த கிளப் உன்னை வின் பண்ண வைக்கும் சபரின்றாரு. அசையாத மரம் ஒன்று விழுந்தது. இந்த கிளப் எல்லாம் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்க கிளப்ன்றது தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு? உனக்கு புரியுதா இங்க பிரச்சனை என்னன்னு புரியுதா? இத பண்ணிடுறாங்க. இத பண்ண கையோட இப்ப சபரியே நாளைக்கு வின் பண்ணா கூட சொல்லுவாங்க வாட்டர்மெலனாலதான் சபரி வந்து வின் பண்ணிருக்காரு. அவர் சொல்லுவாரு நான் என்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட சொன்னேன் அதனாலதான் சபரி வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தானே. நிஜமா நீ பாருங்க சொல்லக்கூடிய ஆள் தான். வின் பண்ணிட்டு ஹாட் ஸ்டார்ல இத கட் பண்ணியே போட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லா இடத்துலயும் கேம்பெயின் இன்னைக்கு சபரி தான் வின்னர். அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும் போதும் எல்லாரும் போய் சொல்றாங்க இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. கானா வினோத் இருக்காரு அவருக்குலாம் ஹர்ட்டம். சபரி தாங்க வின்னர் அவர்லாம் அப்படிங்க அப்படின்னு இவ்வளவும் பேசுறாரு வாட்டர்மெலன். முடிச்ச கையோட சாப்பாடு ஏரியா. ஓகேவா? சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட் சொல்றேன். ஓகேவா? சாப்பாடு ஏரியா. சாப்பாடு ஏரியால அவங்க பாட்டு கண்ணதாசன் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. தலைமை போறாப்ல இதெல்லாம் பழைய பாட்டு இதெல்லாம் போய் பாடிக்கிட்டு
ஏன் யாரு கண்ணதாசனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைச்சு எதிர்பார்த்தேன். கண்ணதாசன் பாட்டு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் தான் சொன்னாரு. ஏன் நம்ம சொல்லக்கூடிய நம்பர் தான். சினிமால இருக்க பெரிய பெரிய நட்சத்திரங்கள் டைரக்டர் எல்லாம் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவர் தான் அவரு. ஓகேவா? இதெல்லாம் பேசிட்டு ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்ற பாட்டுல இவர் பாடலங்க. இவர் பாடினாரு ப்ரூவ் பண்ற ஒரு பக்கம் சிறைச்சுக்கிறேன். இல்ல 2 பக்கமும் சிறைச்சுதான் சுத்துற. கேட்கிறவன் கேளையா இருந்தா என்னலே இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ சொன்னாரு கானம் உள்ள வரப்ப எனக்கு அந்த பாட்டு தான் போட்டாங்கன்னு, எனக்கு கூட தான் சூப்பர் ஸ்டார் போட்டாங்க பாட்டு போட்டாங்கன்றாரு இவரு. ஐயோ எனக்கு வாட்டர்மெலன்ல என்னையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? சோ அந்த விஷயங்கள் நடக்குது. ஓகே. சோ இது எல்லாமே வாட்டர்மெலன் வந்து ஒரு இது பண்ணி வினோத வந்து டோட்டல் டு த உச்சத்துல கொண்டு போய் நிப்பாடுறாரு. ஓகே. இது மாதிரி இவர் வந்து டார்கெட் பண்ணி தான் வராரு, இவர் இப்படிதான் பண்றாரு, அவர் அப்படிதான் பண்றாரு, இதே மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஓகேவா? இது ஒரு பக்கம் நடக்குது. இது நடந்துட்டு இருக்கிற தருவாயிலேயே வெளியில வந்து அரோராவும் விக்கல் விக்ரமும் இந்த பொட்டி எடுக்கலாமா வேணாமா, நான் எடுக்க போறேன் அப்படின்னு விக்கல் விக்ரம் கிட்ட அரோரா வந்து சொல்லி டிக்ளேர் பண்ணி கட்டி புடிச்சு இன்னொருத்தர் வராங்க. இன்னொருத்தர் யாரோ வந்தாங்களே விக்கல்ஸுக்கு அப்புறம். அரோரா விக்கல்ஸ் இருந்தாங்கன்னு அவங்கதான் 2 பேரும் தான் இருக்காங்க. அரோரா வந்து எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அரோரா அவர்கள் இதுல காசை வைத்துக் கொண்டு போலாண்டுல எங்க பிடிக்க போறேன். பிரவீன்ராஜ் வராரு. பிரவீன்ராஜ் வந்தார். இவங்க 2 பேரும் இருக்கும் போதுதான் அவங்க வந்து இப்ப சொல்லிட்டு இதெல்லாம் ஓகே நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் எடுக்கிறதுக்காக போய் நிக்கிறாங்க. அரோராவுடைய ஒரே தடங்கள் என்னன்னா, ரியா அவர்கள் வீட்டுக்குள்ள வந்து அந்த பாக்ஸ கை வச்சிடாத, செம்ம அடி உழுன்னு சொல்லிட்டு போனது மட்டும்தான் அரோரா மைண்ட்ல இருக்கு. ஆனா அரோராவுக்கு தான் வின்னர் ஆவென்ற நம்பிக்கை ஒரு துளி கூட இல்ல. அது அரோராவுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இல்ல, யாருக்குமே வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே இல்ல வின்னர் ஆவன்றது. விக்ரம்க்கு நான் வின்னர் ஆகணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ட்டாரு. சரியா? இப்ப அரோரா அவர்கள் வின் பண்றாங்க இல்லன்றதை தவிர்த்து அரோரா அவர்கள் அந்த பொட்டி கிட்ட போய் நிக்கும் போது கானா வினோத் அந்த ஏரியாலே இல்ல. ஓகேவா? இப்ப என்ன சொல்லுங்க அவர் குரூப் நேத்தே பேசி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. நேத்து நீங்க பாக்கல, 2 பேரும் கவுச்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அடே தற்குறி பசங்களா, சோசியல் மீடியால பாக்குற பசங்களா, அதுக்கு முன்னாடி நடந்தது பாருங்க. கானா வினோத் தான் அரோராவு கிட்ட போய் கேட்பாங்க, இந்த பொட்டியை இப்ப எடுத்தா என்ன ஆகும், இதுக்கப்புறம் எப்படி போகும், இதுக்கப்புறம் நம்ம திருப்பி இந்த வீட்டுக்குள்ள வருவோமா, அந்த காசு நம்மளுக்கு வருமான்னு எக்ஸ்பிளனேஷன் கேட்கறதே கானா வினோத். நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்களா, அதுக்கு நாங்க பதில் சொன்னா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டோமா? இதே 25, 26 வயசு பொண்ணு 45 வயசு ஒரு ஆளை பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ற தப்புனே. கானா வினோத் அவர் எடுத்த டெசிஷன் தான். ஓகேவா? இப்ப அரோரா எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கானா வினோதுக்கு எல்லாருமே வந்து நீதான் வின்னர் சொன்னாலும் கானா வினோதுக்கு ஒரு பயம் இருக்கு. இத நம்ம எடுக்கலாம், இந்த காசு நம்மளை விட்டு போயிருமே, நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, நம்மளுக்கு இந்த காசு வேணும், நம்மளுடைய குடும்பத்துக்கு வேணும், அவருக்கு வேணும் அப்படின்ற ஒரு தன்னிலையோடைய அவருடைய சுய விருப்பத்துல தான் எடுக்கிறார். அவர் யாரையும் பிளேம் பண்ணல. எடுத்ததுக்கு அப்புறம் நான் எனக்காக எடுத்துக்கிறேன்டா ஆமா அப்படின்னு கிளியரா அதுல ஒரு இது வச்சார். அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் கானா வினோத் அவர்கள் அந்த பொட்டியை எடுப்பாருன்னு வெளியில உட்கார்ந்துக்கிட்டு நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்? எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஒரு வாரம் முன்னாடியே கானா வினோத எடுக்காம பாத்துங்கன்னு நானும் ஒரு போஸ்டும் போட்டிருக்கேன். ஆமா. ஏன் எனக்கு அந்த 5-6 பேர்ல கானா வினோத் மட்டும் தோணுச்சு? ஏன்னா கானா வினோத் அவர்களுக்கு அந்த பண கஷ்டம் ஆரம்ப காலத்துல இருந்திருக்கு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை ஆட்கள்ல அதிக நாள் காசு இல்லாம கஷ்டப்பட்டதுல கானா வினோத் முதலிடம். சோ அந்த காசுடைய பிரியாரிட்டி அருமை எல்லாமே கானா வினோதுக்கு தெரியும். கானா வினோத் தேவை அப்படி. ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நாங்க போயிருக்கோம். கானா வினோதோட வீடு எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் எவ்வளவு கஷ்டப்படுறார். அவர் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்காக சேர்த்து வைக்கணும் ஒரு தகப்பனார் ஆசைப்படுவார்ன்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரியும்.
ஓகே. இப்ப கானா வினோத் இந்த சீசன்ல சப்போஸ் வாட் எவர் இட் இஸ், நீங்க மக்கள் வந்து அன்அபிஷியலுக்கும் அபிஷியலுக்கும் ஓட்டு வரல, கானா வினோத் வின்னர் இல்ல அப்படின்னு இன்னொரு ஆளுக்கு ஓட்டு வின்னர் கொடுத்துட்டாங்கன்னா கானா வினோத்துக்கு இந்த 18 லட்சம் ரூபாய் இல்ல. ஆமாண்ணா, இப்போ இந்த சீசன் ஃபுல்லாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓட் பேசிஸ்ல யாருமே எலிமினேட்டும் ஆகல. ஓட் பேசிஸ்ல எதுவும் நடந்த மாதிரி நமக்கு தெரியலையே. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொட்டி எடுக்கிறவன் தான் ரன்னர். அது கேரண்டி. ஏன்னா கிட்டத்தட்ட பாதி காசுக்கு மேல அவர் எடுத்துட்டு போயிருவாரு. சோ கானா வினோத் அவர்கள் தன்னிலையாக ஆக்சுவலா நியாயப்படி பார்த்தா கானா வினோத்தை தான் அரோரா ஃபேன்ஸ் திட்டணும். நியாயப்படி அரோரா எடுக்க வேண்டிய காசு, பாவம் அந்த புள்ள படிக்க போயிருக்கோம், அத போய் இப்படி இது இவர் புடிங்கிட்டாரே அப்படின்னு அவங்க பேசணும் நியாயப்படி பார்த்தா. ஆனா இவனுங்க கானா வினோத் எடுத்ததுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கானா வினோத் ஃபேன்ஸ் தான் பேசுவாங்கன்னாலும் ஓகே, அவங்க ஏதோ ஆசைக்கு திருப்திக்கு அவர் மேல உள்ள பாசத்துக்கு பேசுறாங்க, ஓகே. பாவனி ஃபேன்ஸ் எங்கடா இருந்து வந்தீங்க? நம்ம கேம்ல இல்லடா, யாரா நீங்க? என்னடா அவ்வளவு வன்மம் உங்களுக்கு? சாண்ட்ரா, அரோரா, வினோத் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு வன்மம்? ஆல்ரெடி உள்ள செட் பண்ணி 2 பேர் அமிச்சாச்சு. பிரவீனையும் பேர்னா பிரவீன் காந்தியையும் வாட்ரம் நானையும் அமிச்சிட்டீங்க. ஏன்னா அது கடைசியில பிரவீன் காந்தி சொன்ன டைலாக்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா பிரவீன் காந்தியா இன்டர்வியூ எடுத்ததெல்லாம் யாரு வெளியிலன்றது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? சோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் இவங்களாம் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவங்களாம் யார் ஒரு குழு அப்படின்றது நமக்கு தெரியும். உள்ள போனோடனே பிரவீன் காந்தி இந்த வெளியில நடந்த பிரச்சனை பார்த்து உள்ள போயிட்டு நீங்க 2 பேரும் பண்ணதுனால தான், அதாவது நீங்க வெளில போய் வாட்ஸ்அப் தேங்க்ஸ் சொல்லணும். பிரவீன் காந்தி சொல்றாரு, உங்களுடைய இவ்வளவு வயற்சிக்கும் நீங்க இவ்வளவு தூரம் மக்களை சம்பாதிச்சுக்கிறதுக்கு வாட்டர்மிலான் தான் உங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நீங்க நியாயப்படி தேங்க்ஸ் சொல்லணும், வாட்டர்மிலானுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற டயலாக் அங்க போடுறாரு. அதை ஒருத்தனாவது கேட்டீங்களா? வாட்டர்மிலானுக்கு என்ன தேங்க்ஸ் சொல்லணும்? வெளியில உட்காந்து ஃபுல் வீடியோல கிரிமினல் 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 கானா வினோத் அவர்களை அடையாளப்படுத்துறது யாரு? வெளியில் உட்கார்ந்து கானா வினோதை கிரிமினல் என்று அடையாளப்படுத்திய நபர் யார்? அவர் ஒரு ஃபேக்கு, அவர் ஒரு இது இப்படி அப்படி பிஆர் வச்சிருக்காரு, அவன் ஒரு தகுதி அற்றவன், அவன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அடையாளப்படுத்துறது யாரு? தமிழக மக்களே அப்படின்னு பேசுறது யாரு? அழுறாரு. என்ன நீ எடுக்க மாட்டேன்னு எனக்கு நினைச்சேன், நீ ஏன் எடுத்த அப்படின்னு கேட்டு அழுறாருண்ணே. எது உண்மைனே தெரியலையானே. வெளில வந்து அப்படி பேசுறாரு, வீட்டுல இருக்கப்ப அடிச்சுக்கிறாங்க, உனக்கெல்லாம் தகுதியில ஒண்ணுமே இல்லைன்றாரு, நீ எடுக்க மாட்டேன்னு எனக்கு நான் நினைச்சேன், ஏன் எடுத்த அப்படின்னு அழுறாரு. எதை நம்புறதுனே தெரியலையே. ஆனா இது நடிப்பு கிடையாது, இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரே மாதிரி எல்லா 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் இருக்கிற சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து ஒரே டெம்ப்ளேட்டை இன்னைக்கு எல்லா பேஜ்லயும் போட்டிருக்காங்க. கண்டென்ட் டெம்ப்ளேட்டோட கண்டென்ட்டே ஒண்ணுதான். என்னது? என்னையே அதை வச்சுட்டாங்கப்பா, இதான் டெம்ப்ளேட். வாட்டர்மிலானும் வினோதும் கட்டி பிடிக்கிற டெம்ப்ளேட் தான் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜோடைய எல்லா போஸ்ட்லயும் ஒரே டெம்ப்ளேட் இருக்கும். அது எப்படி? ஒரு பேஜுக்கு 500 ரூபா 1000 ரூபா நாங்களும் கொடுத்துருக்கோம். ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் நாங்க ஈவென்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். 1 மில்லியன் இல்ல 10,000 ரூபாய் இருக்கு. ஒரு போஸ்ட் போடுறதுக்கு ஒரு காசு, ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு காசுல தம்பி. அது கொடுத்து செலவு பண்ணி ஒரு 10,000 15,000 செலவு பண்ணா போதும், எல்லா பேஜ்லயும் வந்துடும் ஒரே மாதிரி. ஒரே கண்டென்ட் கட் காப்பி பேஸ்ட். வாட்டர்மிலானுக்கு ப்ரொமோஷன், வாட்டர்மிலானுடைய இதுக்காக ப்ரொமோஷன். கானா வினோதுடைய எக்ஸிட்ல கூட உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுது. ஒயிட் வாஷ், வாட்டர்மிலான் செய்த அத்தனை அட்டுழியத்துக்கு ஒயிட் வாஷ். உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா? ஒருத்தரை கிரிமினல் அடையாளப்படுத்தின ஒரு நபர் அவனே யாருன்றது நீ இந்த ஷோ முடியட்டும் நான் சொல்றேன். வியானாலாம் அப்படியே சிஐடி மாதிரி டீகோட் பண்றாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம். பாத்தீங்களா இந்த சிரிப்பை? பாத்தீங்களா அது போனோன்னு ஒரு சிரிப்பு. விக்ரமும் அரோராவும் சர்க்காஸ்டிக்கா, சாண்ட்ராவும் சர்க்காஸ்டிக்கா பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. வியானாக்கு அவ்வளவு என்னடா வன்மம்? அப்படியே எரியுதுரா வயிறு, கப 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 கபசன குடிக்கிற அளவுக்கு எரியுதுரா. அதுதான் விக்ரமும் அரோராவும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களாம். அரோரா அவர்கள் சிரிச்சதுக்கான காரணம் ஷாக்.
நான் அவங்க எடுக்கலாம் சொல்றாங்க சும்மா அவன் விளையாடுறானா, சும்மா விளையாடுறாங்க சொல்றானா? ஜோக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஆ, ஃபீல் பண்றாங்க. அடுத்து கேம் பெர்ஸ்பெக்டிவ் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா கூட வின்னர் கண்டஸ்டன்ட் காசு எடுத்துட்டு போனா எல்லாம் ஓகே சந்தோஷமா தான் ஒரு கட்டத்துல ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா நமக்கு அது வின்னர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குமோ அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். என்ன வேணா நீ இருக்கலாம். நியாயமா பேச. ஃபர்ஸ்ட் ம். சீசன்ல ஸ்நேகனுக்கு குடுத்துருக்கணும். ம். மக்களோட சப்போர்ட் ஸ்நேகனுக்கு இருந்துச்சு. ம். ஆரவுக்கு ஏன் கொடுத்தாங்க? அதானே இப்போ ஓட்லாம் 3வது சீசன்ல சாண்டிக்கு இருந்துச்சு. முகின்ராவுக்கு ஏன் கொடுத்தாங்க? அப்ப கானா வினோத் கிடைக்கும்னு எப்படி உங்களுக்கு 100% சொல்றீங்க? 6வது சீசன்ல விக்ரமுக்கு இருந்துச்சு. ஏன்னா அசீமுக்கு எது கொடுத்தாங்க? ம். ம். உங்களால எப்படி அதை சொல்ல முடியும்? அசீமுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அது எவ்வளவு விமர்சனம் ஏற்பட்டுச்சுன்னு உலகத்துல தெரியுமே. எத்தனை பேப்பர் எத்தனை இதுல கிழிச்சாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து மாறிடுவாங்க. எனக்கு போன சீசன் முத்துக்குமரன் ஆப்வியஸ்லி வின்னர் கானா தெரிஞ்சிருச்சு. வினோத் இல்ல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா கானா வினோத் இந்த 18 லட்சம் ரூபாய் இல்ல அவரே சந்தோஷமா எடுத்துக்கிட்டாருப்பா. அவர் யாரும் பிரெயின் வாஷ் பண்ணலப்பா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.